2 கூடிய சனி 4ல் வக்கரம். இந்த காலகட்டத்தில் நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்காவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்னதாங்க லாபம் வரும்னா நல்ல பண லாபம் வரும். உங்களுக்கு என்ன தடை வந்தாலும் குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அது தப்பா போயிருக்கோம், எதனால தப்பா போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பா போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறார். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இந்த பதிவுல நாங்க எப்படி சொல்றோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய் விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை, எல்லாம் விரிவாக இந்த பதிவுல உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். அதாவது மீன ராசியில சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது வக்கரம் அடைய போகிறார். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் வக்கரம் ஆகிறார் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும். சனி பகவான் உழைக்கிறவங்களை தான் விரும்புவார். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வாக்கிங் போகணும். முதியவர்களாக இருந்தால் கூட நல்லா வாக்கிங் போகணும். முடிந்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடாக எடுத்துக்கிடணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டுட்டாருன்னு நினைக்கக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸு சிலருக்கு வரும். எதனால் வரும்னா தேக ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏனோ தானோன்னு இருந்தீங்க, கிடைச்ச பொருளை சாப்பிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா தான் சனி பகவானால பிரச்சனைகள் வருது. 4ஆம் இடத்துல சனி வக்கரம், 2 கூடிய சனி 4ல் வக்கரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, அதுவும் காசு வேற வாங்கிட்டு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். லஞ்ச லாவணியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் வரும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தப்பு பண்ணுறது இல்லை, தப்பு பண்ணி மாட்டிக்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. தனுசு ராசி நீதி நேர்மையாக தான் நீங்கள் இருப்பீங்க, நல்ல மனிதர்கள் தான். அதே போல் அம்மா பாசம் கொண்டவங்க, வாழ்க்கையில் எய்ம் பண்ணி எதிரையும் வாழணும், பிறருக்கு உதவிகரமாக வாழணும், இதுதான் என் குறிக்கோள் வாழணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார்ட்டையாவது நீங்கள் வேலை வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு வேற விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. அந்த சிக்கல் இருக்குது. அதுவே வாக்கு கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்காவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. இது உங்கள் கையில் இல்லைன்னு முடிவுகள் மாறி போயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வக்கரச்சனி இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசக்கூடாது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, அதில் நெகட்டிவாக பேசக்கூடாது. என் மனைவி தானே,
என் மகன் தானே, நான் எப்படி வேணா பேசிக்கலாம் அப்படின்னு பேசினா அது விவாகரத்து வரைக்கும் கூட சிலருக்கு போயிருக்குங்க. அதனால கூடுதல் கவனமா இருக்கணும். அதனால இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு முக்கியம். சிலருக்கு இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபுட் பாய்சன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அகால நேரத்தில் சாப்பிடுவது, ஒத்து வராத உணவை சாப்பிடுவது, அதனால சிலருக்கு அஜீரண கோளாறுகளோ ஃபுட் பாய்சனோ ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. கூடுதல் கவனம் எடுத்துருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாம். ஏற்கனவே மூளையில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இருந்தால் இப்போ உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனம் எடுக்கணும். அதே போல 3 கூடிய சனி 4ல் வக்கரம் அடைகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் செய்கிறீங்கன்னா உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கிடணும். இப்போ உங்களுடைய வீட்டுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வீட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை காணும்னு தேடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குது. எந்த இடத்துல வச்சோம் மறந்து போயிடும். சீனியர் சிட்டிசன்ஸ் குறித்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்னதாங்க லாபம் வரும்னா நல்ல பண லாபம் வரும். இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன தடை வந்தாலும் குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணும். அவர் எஜுகேஷனில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு தடை வந்து தான் நிவர்த்தி ஆகுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணம் கொண்டும் உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தால் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா சனி வக்கரப்பட்டு நிற்கிறாரு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது தான் நன்மையை தரும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுங்க. அதே போல் இளம் பெண்கள் உங்கள் பாதுகாப்பிலே அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சில பேருக்கு போலி சான்றிதழ் வாங்கினவங்க, படிக்காமலேயே படித்ததா சான்றிதழ் வாங்கினவங்களுக்கு இப்போ சில பிரச்சனைகள் வரலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக வாழறதுக்கு, நல்லா வாழறதுக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர். அவரை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலம் நன்மையை தரும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகாவத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால், நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார், ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்போ செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்கிறோம். அப்போ சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. மூன்றாவது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாலாவது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்கிறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்கே நான் உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்கள் ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்துடைய திசா புத்தியும், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்கார், இந்த தொடர்பை பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.